பிரைஸ்லாம் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம யாத்திராகவும் 33 பார்ப்போம். தேவன் எப்படி பேசுகிறாரு. மோசையோட ஒருவன் தன் ஸ்நேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினான்னு சொல்லப்பட்டிருக்குது. முகமுகமாக பேசுகிறார். யாராவது பேச முடியுமா? அவரை பார்த்தாலே அவரை பார்க்கவும் முடியாது. அவர் பார்த்தாலே செத்து போயிடுவாங்க சொல்கிறாங்க. அவரே சொல்கிறாரு, பார்க்க முடியாது. இப்படியாப்பட்டவர் மேகஸ்தம்பத்தின் நடுவில் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசையோடு பேசினார். கர்த்தர் பாருங்கள், மோசையோடு பேசுகிறார். எப்படி பேசுகிறாரு? முகமுகமாக பேசுகிறார். முகமுகமாக பேசுகிறார். ஜனங்களை நகையெல்லாம் கழட்டி கொடுங்கன்னு சொல்கிறார். அந்த மோசைக்கிட்ட சொல்கிறார், எல்லாரையும் கழட்ட சொல்லு அப்படின்னு. அப்போ பாருங்கள், ஆண்டவர் தன்னுடைய காரியத்திலலாம் எப்படி இருக்கிறார்? மேகஸ்தம்பத்தில் நிற்கிறார். முகமுகமாக பேசுகிறாரு. அப்போது யோசுவா அவன் நூனின் குமாரனாகி யோசுவா அவன் ஆசாரிய கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான். வாலிபன் பிரியாமல் இருந்தான். அப்போ மோசை என்ன சொல்கிறார்? மோசைக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, என்னோட இன்னாரை அனுப்ப வேண்டும் என்று நீ அறிவிக்கவில்லை என்றால் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரே சொன்னது உண்டே. பாருங்க, மோசை எப்படி பேசுகிறாரு, ஆண்டோட்ட எப்படி பேசுகிறாரு பாருங்க. இந்த கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் உண்மை அறிவதற்கும் உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உடைய வழி எனக்கு அறிவியும் இல்லைங்களா? அப்போது அவருடைய வழி நமக்கு அறிவிப்பார். ஆண்டவர் தான் அறிவிப்பார், யோசனை தருவார். சிந்தைகளை நம்ம தூண்டி நம்ம என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது, இந்த காரியங்களை நம்மளுக்கு உணர்த்துவார். அது மட்டும் இல்லை, 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது, என் சமூகம் முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாருடைய சமூகம் போகுமா? கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லுமாங்க. ஜோமன்ட்டு போகும்போது கூட நம்ம என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே அந்த சமூகம் எனக்கு முன்பதாக செல்லணும்ப்பா அப்படி சொல்லிட்டு தான் நம்ம என்ன செய்யணும், போகணும். ஏன்னா அப்போ தான் அவர் நமக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தி சீர்படுத்தி செவ்வையான பாதையில் நம்மளை வழி நடத்தி கொண்டு போவார். அவர் சமூகம் நமக்கு முன்னதாக போகும். இந்த சமூகம் என்னோட கூட செல்லுமானால் எங்கள் இடத்துலேருந்து கொண்டு போக அப்படின்னு சொல்கிறாரு. கொண்டு போகாது, சமூகம் கொண்டு போகணும். என்னத்துக்காக சொல்கிறாருன்னா, நிலைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். அப்பொழுது அவரை நோக்கி இந்த சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் சொல்கிறோம். இந்த சமூகம் என் கூட வரலைன்னா எங்களை இங்கேருந்து கூட்டி போக வேண்டாம்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், அவனுக்கு எவ்வளோ ஒரு தேவன் மேலே ஒரு பற்று, அவனுக்கு ஒரு ஆசை. நீங்கள் சமூகத்தில் வரல, உங்கள் சமூகம் என் கூட வரலைன்னா நாங்கள் என்ன செய்யலை, போக வேண்டாம், இங்கேருந்து எங்களை கொண்டு போகாதிரும் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாருங்க, கண்களில் தயவு கிடைக்காதனால சொல்கிறோம். கண்கள் என்ன கிடைக்கணுமா? தயவு கிடைக்குமா? நம்ம ஒரு இதோ பார்த்தோம்னா, மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறத பார்த்தோம்னா பெரிய காரியங்கள். என் கண்கள் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். யார் சொல்கிறாரு? கர்த்தர் மோசைக்கு சொல்கிறாரு. 17ஆம் வசனத்தில், கர்த்தர் மோசையை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். பார்த்துக்கோங்க, பேர் சொல்லி அறிந்து நம்மளை சொல்லுவாரா? இப்போ இருக்கிற சூழ்நிலை நம்மளை சொல்லுவார் ஆண்டவர். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடைய தாசன், என் சிநேகிதன் நம்மளை சொல்லுவாரா? என்ன சொல்லுவாரான்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் உத்தமமாக இல்லை. கர்த்தருடைய பார்வைக்கு எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாக இருக்கிறோம். ஒரு நீதிமான் இல்லைன்றார். நம்மளுடைய நீதி கந்தையாக இருக்குதுன்றார். பாருங்கள், ஒருவரும் நம்ம யாரும் இல்லை, நீதிமானே கிடையாது. பரிசுத்தவான் சொல்லாதுக்கணும்னு சொல்கிறார். பரிசுத்தவானே கிடையாது. நம்ம எல்லாமே தாயின் கர்ப்பத்தில் என்ன செஞ்சோம், பாவத்தினால பிறக்கப்பட்டோம் இல்லையா? ஆண்டவர் ஆனால் அந்த பாவத்திலேருந்தும் ஆண்டவர் என்ன செய்கிறாங்கள, கர்ப்பத்தை கண்ணோக்கி பார்க்குறாரு. அவரை செய்கிறார், நம்மளை கண்ணோக்கி பார்த்து நம்மளோட கருவை ஆண்டோட கண்டது. அதான் தான் சொல்கிறாரு பாருங்கள். இந்த 19ஆவது வசனத்தில், அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபியாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபியாக இருப்பேன். எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ
அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி, பார்த்தீங்களா என்ன சொல்கிறாருன்னு? அவருடைய சித்தம்தான். அவர் என்ன செய்கிறாரு, என்ன பண்ணுறாராம்? அவர் தயை பாராட்டினா தான் நம்மளுக்கு உண்டு. என்ன செய்கிறானா? என்னுடைய தயெல்லாம் உனக்கு உண்பதாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உண்பதாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேன். பார்த்துக்கோங்க, கிருபையாக யார் மேலே இருக்கணும்? அவங்க மேலே கிருபையாக இருப்பேன். அதே மாதிரி எவன் மேல் இரக்கமாக இருப்பேனோ, இரக்கமாக சித்தமாக இருப்பேனோ, இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கணும். அவன் மேல் இரக்கமாக இருப்பான். பார்த்தீங்களா? அப்போ தேவனுடைய இஷ்டம் நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஆண்டவர் இரக்கமாக இல்லையே, உருக்கமாக இல்லையே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு யார் என்ன சொல்கிறார்? அவர் தான் எவன் மேல் இரக்கமாக இருப்பாரோ, கிருபையாக இருப்பாரோ, அவன் மேல் தான் இரக்கமாக இருப்பார். சார் தயை பாராட்டுவார். எல்லார் மேலேயும் கிடையாது. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். அடுத்தது 20வது வசனத்தில், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். அவர் தான் சொல்கிறார், கடந்து போகிறார் இல்லையா? அப்புறம் கை வந்து மறைக்குது அவருக்கு. கடந்து போகும்போது, உன்னை கண்மடையில் வடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் கரத்தினால் உன்னை மூடுவேன்னு சொல்கிறார் 22. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை இந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன். அப்போது நீ என் பின்பக்கத்தை காண்பா, என் முகமோ காணப்படாது. பாருங்கள், பகிரங்கமாக சொல்கிறாரு 20, 21, 22, 23. என் முகத்தை நீ காண மாட்டாய், ஒரு மனுஷனை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த காலத்தில் நான் ஜனங்க பொய் சொல்லுது. ஊழியக்காரங்களும் சரி, விசுவாசிகளும் சரி, பொய் தான். நான் ஆண்டவர் நல்ல கண்டேன், முகமுகமாக கண்டேன். வெள்ளையில் இருந்தார், வெள்ளை துணி போட்டிருந்தார், ஜுபா போட்டிருந்தார், அதை போட்டிருந்தார், இதை போட்டிருந்தார், ஏஞ்சில் போல் இருந்தார். அதெல்லாம் பொய்ங்க, அதெல்லாம் இமேஜினேஷன். அவரே சொல்கிறாரு பாருங்களேன், தேவன் வந்து அவரே சொல்கிறாரு, என்னை இங்கே பாருங்க, முகத்தை நீ காண மாட்டாய். அவன் தாசன் என்றாரு, சிநேகிதன் என்றாரு. அவருக்கே மோசேக்கே அவர் என்ன செய்கிறார்? என் முகத்தை காட்ட மாட்டேன், முடியாது, காண மாட்டேன், ஒரு மனுஷனை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்ற, உயிரோடு இருக்க மாட்டாங்கன்ற. அது மட்டும் இல்லை, பின்னும் கத்தந்தோ என் நண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே வந்து கண்மலையில் நில்லு. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தின் வரும். அவருடைய கரத்தினால உன்னை மூடுவேன்றது. அப்போ எவ்வளோ பெரிய கரம் பாருங்கள் அவருக்கு. ஒரு மனுஷனையே மூடுற அளவுக்கு அவருடைய கரம் எவ்வளோ பெரியுது. இந்த பலத்த கரத்துக்குள்ளே நம்மளை வச்சுருக்கிறாரு. அந்த நம்மளோட ஜெபம் சொல்லும், பலத்த கரத்தினால் என்ன செய்யுங்க, மூடிக்கொள்ளுங்கப்பா, உங்களோட பலத்த கரத்தினால் பிடித்து கொள்ளுங்கப்பா அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதுதான் அந்த பலத்த கரத்தினால் அவங்க மூடுறாரு. அது மட்டும் இல்லை, பின்பு என் கரத்தை எடுப்பீர், அப்போது என் பின்பக்கத்தை மட்டும் காண்பா. இந்த காண்பாரான். அப்போ கூட நம்ம பின்பக்கத்தை மட்டும்தான் காண்பாரான் மோசே. என் முகமோ காணப்படாது. இப்போ பாருங்கள், என்ன அவ்வளோ பிரகாசம், சூரியனை போல எத்தனை 1000 மடங்கு ஒளி, நெருப்பு அவர். அப்போ பாருங்கள், எவ்வளோ ஆண்டவர் வந்து பெரியவராக இருக்கிறாரு. அந்த மாதிரி அவர் ஆண்டவர் வந்து ஒருத்தனுக்கு இறக்கமாக இருந்து சித்தமாக இருந்தால் இருக்குமா இருப்பார், கிருபையாக இருந்தால் இருப்பார், தயவு பாராட்டார், எல்லாமே அவருடைய சித்தம் தாங்க. அதில் தான் ஒரே வசனத்தை சொல்லிடுறாரு, என் எல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய இயலாதுன்றார். நம்ம இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்கள். தேவனத்தில் எவ்வளோ கத்தராகிய தேவனத்தில் நம்ம எவ்வளோ அன்பு செலுத்தணும், எவ்வளோ பயபக்தியாக இருக்கணும். அவரை பார்க்கவே முடியாதுங்க. இந்த காலத்தில் போயிட்டு வந்தேன், பரலோகம் போயிட்டு வந்தேன், அங்கே போயிட்டு வந்தேன், இங்கே போயிட்டு வந்தேன், அதெல்லாம் போக முடியாது. போயிட்டு எப்படி திருப்பி வருவேன்? ஒரே வழி தாங்க, இது ஒரு வழி தான். போனதான், வந்தது தான். அதெல்லாம் வர்றது போகிறது இந்த கதையெல்லாம் கிடையாதுங்க. அவனே யாக்கோபே ஏனியை வச்சு மேலே கீழே திருத்தூரில் போகிறது வர்றது தான் கண்டான். அவன் நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லவே இல்லை. அதனால் ரொம்ப ஜாக்கிரதை. அந்த கடைசி காலத்தில்ங்க பொய்யான தீர்க்க தரிசனம், பொய்யான நடவடிக்கை, பொய்யான கிரியைகள், மாய்மாலங்கள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை என்ன செய்யணும்? வழி நடத்தணும், ஞானத்தை தரணும், கிருபையை தரணும், தயவு தரணும். ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்ள நம்மளுக்கு பெரிய கிருபை ஞானம், தேவ ஞானம் நமக்கு தேவைப்பட்டது. இந்த கடைசி காலத்தில் தேவ ஞானம் நமக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அவருடைய அன்பை எப்படி பெற போகிறோமோ தெரியாது. எப்படியாவது அன்பை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம உரியவர்களாக மாறணும். அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொக்கிஷமாக கொண்டு போகணும். பணமோ நகையோ எதுவுமே கொண்டு போக முடியாது. ஆனால் வெளியே பெற்ற ஆத்துமாக்கள் நம்ம
கொண்டு போகலாம். கர்த்தர் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா.